திருவண்ணாமலையில் ஆந்திர இளம்பெண் போலீசாரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை வரும் ஜூலை மாதத்திற்குள் முடிக்குமாறு மகளிர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தகைய குற்றங்களில் விரைந்து நீதி வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆந்திர பிரதேச மாநிலம் காளகஸ்தியிலிருந்து தனது வளர்ப்பு தாய் மற்றும் மாமாவுடன் திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனத்திற்கு வந்த 26 வயது மதிக்கிற பெண்ணை திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் சேர்ந்த காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகியோர் திருவண்ணாமலை வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மாவட்ட மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சட்டப்படி 2 மாதத்திற்குள் விசாரணையை முடிக்காமல் கால தாமதம் செய்து வருவதாகவும், எனவே தனது வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை சட்டப்படி 2 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்கள் மற்றும் அமர்வு நீதிமன்றங்களில் உத்தரவிட வேண்டும் எனவும், அதே போன்று மாநிலம் முழுவதும் எத்தனை பாலியல் வன்கொடுமை வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறித்து விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயண் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்த அரசு தீவிரமாக கருதுவதாகவும், மேலும் திருவண்ணாமலை சம்பவத்தை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதே போன்று தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முன்னுரிமை கொடுத்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இந்த வழக்கில் விரைந்து விசாரித்து நீதி வழங்க அனைத்து முயற்சிகளும் மற்றும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதே சமயம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை வேகப்படுத்த திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றம் நீதிபதி நடவடிக்கை எடுக்காது ஏன் என புரியவில்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தினந்தோறும் விசாரித்து வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என மாவட்ட நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.